ஹலோ ட்ரேடர்ஸ். எம்எம்எக்ஸ்எம்மோட கோர் கான்செப்ட்ல நம்ம செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்க்க போறோம். லோ அண்ட் ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு ஃபெயிலியர் ஸ்விங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மார்க்கெட்டில் ஒரு ப்ரீவியஸ் ஹையை ஒரு ஹை எடுக்காமல் ஃபெயில் பண்ணுச்சுனாலோ, இல்லை ஒரு ப்ரீவியஸ் லோவோ ஒரு லோ எடுக்காமல் ஃபெயில் பண்ணுச்சுனாலோ, அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெயிலியர் ஸ்விங் அப்படின்னு மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியை மார்க்கெட்டில் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, ஆப்போசிட் சைடு ஆஃப் த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இருக்கான்னு நம்ம ஃபைண்ட் பண்ணி மார்க் பண்ணோம். அது இருந்துச்சுன்னா மார்க்கெட் அதை நோக்கி மூவ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ பியரிஷ் ஃபெயிலியர் ஸ்விங் அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ரீவியஸ் ஹையை ஒரு ஹை எடுக்காமல் ஃபெயில் பண்ணுச்சுன்னா இது பியரிஷ் ஃபெயிலியர் ஸ்விங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம எப்போ பார்க்கணும்னா பை சைட் ட்ரை பண்ணும்போது பார்க்கணும். அதாவது புல்லிஷில் இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பியரிஷ் ஃபெயிலியர் ஸ்விங் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதே தான் இங்கேயும் ஒரு புல்லிஷ் ஃபெயிலியர் ஸ்விங் அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ரீவியஸ் லோவை ஒரு லோ எடுக்காமல் ஃபெயில் பண்ணுச்சுன்னா அதை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ஃபெயிலியர் ஸ்விங்னு சொல்லுவோம். நம்ம மார்க்கெட்டில் செல் ட்ரை பண்ணும்போது, அதாவது பியரிஷ் சைடு இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஃபெயிலியர் ஸ்விங் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும், எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நான் கிளியராக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான் லிக்விடிட்டி மேலே இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போகும், புல்லிஷ் ஆகும் அப்படின்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் அரேயில் பட்டிருக்கு. அதாவது ஏதோ ஒரு பிடி அரே எஃப்இஜியாக இருக்கலாம், ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், இல்லை இன்வர்ஸ் எஃப்இஜியாக இருக்கலாம், இல்லை பிரேக்கர் பிளாக்கு, இல்லை மிட்டிகேஷன் பிளாக்கு, ஏதோ ஒரு பிடி அரேயில் மார்க்கெட் டேப் ஆகி இப்படி ரியாக்ட் ஆகி மேலே போகும் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். அப்படின்னா இதில் நம்ம புல்லிஷ் சைடு தான் இருக்கும், அதாவது பை சைடு ட்ரை பண்ணுறோம் பைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பியரிஷ் ஃபெயிலியர் ஸ்விங் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். பியரிஷ் ஃபெயிலியர் ஸ்விங்னா என்னென்னா, ஒரு ஹையை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எடுக்காமல் ஃபெயில் ஆகிறது. அதாவது இங்கே இருக்கிற ப்ரீவியஸ் ஹையை இந்த ஹை எடுக்கலை, இங்கே இருக்கிற ப்ரீவியஸ் ஹையை இந்த ஹை எடுக்கலை, இந்த ப்ரீவியஸ் ஹையை இந்த ஹை எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி ஃபெயில் ஆகி போகிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெயிலியர் ஸ்விங்னு சொல்லுவோம். இதை தான் பார்த்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஸ்விங் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹையே இது எடுக்கலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் ஃபெயிலியர் ஸ்விங். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹையை பார்த்தீங்கன்னா இது எடுக்கலை. ஸோ இது ஒரு பியரிஷ் ஃபெயிலியர் ஸ்விங். ஸோ நீங்கள் பியரிஷ் புல்லிஷ் ஃபெயிலியர் ஸ்விங் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அது எதுக்குமே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இப்போது நம்ம பை சைடு பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இந்த ஹையை எடுக்காமல் இங்கே ஃபெயில் ஆகி கீழே ஃபால் ஆகிருக்கு, இந்த ஹையை எடுக்காமல் ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பியரிஷ் ஃபெயிலியர் ஸ்விங் அந்த மாதிரி பேர் வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதை லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். அதே தான் இங்கேயும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு லைட்டாக ரியாக்ஷன் ரீட்ரேஸ் ஆகி திரும்ப இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் லைட்டாக ரீட்ரேஸ் ஆகி திரும்ப மேலே இந்த ஃபெயிலியர் ஸ்விங்கை பார்த்தீங்கன்னா எடுக்க போகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சில பேர் சார்ட்டில் எல்லாருன்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது மார்க்கெட் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியை பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் பண்ணி போகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கணும். நான் அது நெக்ஸ்ட் காட்டுறேன். ஸோ இங்கே ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி அப்படி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த லோ தான். இதை நம்ம சில பேர் ஸ்மார்ட் மணி ரிவர்சல்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இந்த லோ இது பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது மார்க்கெட் வில் ஸ்ட்ரகிள் டு கோ பிலோ வென் புல்லிஷ். ஸோ இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எடுக்காது ஐ மீன் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹை சான்சஸ் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்காமல் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டில் பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் கனடா, அதாவது யூஎஸ் கேரில் பார்த்தீங்கன்னா 15 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இங்கே நமக்கு எங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான் லிக்விடிட்டி இருக்குன்னா இந்த ஹை. ஸோ இந்த ஹை பார்த்தீங்கன்னா ட்ரான் லிக்விடிட்டின்னு மார்க் பண்ணிக்கிறேன். தென் இங்கே ஃபெயிலியர் ஸ்விங் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஹை பார்த்தீங்கன்னா எடுக்கலை, இந்த ஹை எடுக்கலை. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக அதை எடுக்கிறதுக்கு மேலே போயிருக்கும். ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இங்கே தான் இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே மூவ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ நம்ம இந்த எஃப்இஜியோ
இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த எஃப்இஜியில் பார்த்தீங்கன்னா என்டர் பை சைடு எடுத்துகிட்டு இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பியரிஷ் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே ட்ரா ஆன் லிக்விடிட்டி நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு மார்க்கெட் செல் சைட் திரும்ப போகுதுன்னு ஆன்டிசிபேட் பண்ணுறோம். இங்கே ஒரு பிடிஆர்ஏல பட்டிருக்கு, எய்தர் எஃப்இஜி ஆர்டர் பிளாக் ஏதோ ஒன்று அதில் பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புல்லிஷ் ஃபெயிலியர் ஸ்விங் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். புல்லிஷ் ஃபெயிலியர் ஸ்விங் அப்படின்னா என்னென்னா ஒரு லோவை ப்ரீவியஸ் லோவை ஒரு லோ எடுக்க ஃபெயில் பண்ணியிருக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஃபெயிலியர் ஸ்விங்னு சொல்லலாம், ஃபெயிலியர் ஸ்விங்னு சொல்லலாம், லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டின்னு சொல்லலாம், இல்லை எல்ஆர் அப்படின்னு சில பேர் சார்ட்டில் மார்க் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த லோவை இந்த லோ எடுக்க ஃபெயில் பண்ணியிருக்கு, இந்த லோவை இந்த லோ எடுக்க ஃபெயில் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெயிலியர் ஸ்விங்காக வரும். இங்கேயும் பாருங்கள், இந்த லோவை இந்த லோ எடுக்க ஃபெயில் ஆகிருக்கு, இதுவும் எடுக்க ஃபெயில் ஆகிருக்கு, இதுவும் எடுக்க ஃபெயில் ஆகிருக்கு. இங்கே ஹியூஜாக மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணோன்னா இந்த ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் எடுக்கிறதுக்கு கீழே வருவான், இங்கே ட்ரா ஆன் லிக்விடிட்டி இருக்குங்கிறப்போ நமக்கு ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும் அதாவது லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இந்த ஆப்போசிட் சைடு ஆஃப் த ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது. இங்கே ஹை ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இங்கே ஸ்டாப் அண்ட் ஆகி ரிவர்சல் ஆகிருக்கு, இதை ஸ்மார்ட் மணி ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் ஆகி போகிறதுக்கு சான்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி. பிடிஆர்ஏல இங்கே ஷிஃப்ட் கொடுத்துட்டா, ஸோ இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி எடுக்காமல் அந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கம்மி. ஸோ அனதர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு ஸ்டாப் அண்ட் நடந்து. ஸோ சில பேர் இதை எப்படின்னு சொல்லுவாங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஹைன்னு சொல்லுவாங்க, இதை இன்டர்மீடியட் ஹைன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து ஷார்ட் டேர்ம் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் அடுத்த அட்வான்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் சில்வர் புல்லட் அப்படின்னா என்னென்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில்வர் புல்லட் அப்படின்னா என்னென்னா அது என்னென்னு பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் இங்கே சொல்லிடுறேன். அட்வான்ஸ் வீடியோஸ் கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஷிஃப்ட் கொடுத்தோடனே இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கோ எஃப்இஜிலையோ பார்த்தீங்கன்னா செல் அடிப்போம், இங்கே மார்க்கெட் டேப் ஆகி போயிருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரா ஆன் லிக்விடிட்டி, இங்கே லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இருக்குன்னு. ஸோ இது வரைக்கும் நம்ம டார்கெட் வைப்போம். இங்கே என்ட்ரி மிஸ் பண்ணிட்டா மார்க்கெட் மேலே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் ஆகிட்டு திரும்ப இந்த ஹையை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அண்ட் ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஹை ஃபார்ம் ஆக போகுது, இங்கே ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ஸ்டாப் அண்ட் ஆனனால இருக்குன்னு நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணி இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கோ எஃப்இஜிலேயோ நீங்கள் செல் சைடுக்கு என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். டிபி பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி பார்த்தீங்கன்னா பறக்கும் டிபிக்கு. அதே ஒரு வேளை இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சில்வர் புல்லட் அப்படின்பாங்க. செகண்ட் சில்வர் புல்லட் எங்கன்னா இங்கே ஷார்ட் டேர்ம் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்களுக்கு இது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லெக்கில் ஒரு எஃப்இஜியோ ஏதோ ஒன்றில் பட்டு திரும்ப ட்ரா ஆன் லிக்விடிட்டிக்கு பார்த்தீங்கன்னா டிபி வைக்கிறது பார்த்தீங்கன்னா அதையும் சில்வர் புல்லட்டுன்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியும் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியும் ஃபைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுப்போம். அது மட்டும் இல்லாமல் சார்ட்டில் சில நேரம் இதெல்லாம் ஃபார்ம் ஆகாமல் டைரெக்டாக இப்படி டிபியும் போவான். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகிறதுக்கு பியரிஷாக இருக்கும்போது பயாஸ் பார்த்தீங்கன்னா சான்சஸ் கம்மி. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டியில் 1 hour சார்ட்டு. இங்கே நீங்கள் என்ன ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா 1 hourல பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அதோட லோ இங்கே ஈக்குவல் லோ மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா ஆன் லிக்விடிட்டி அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஆர்ஏல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு மார்க்கெட், இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபெயிலியர் ஸ்விங்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது, இந்த லோவர் எடுக்க இந்த லோ ஃபெயில் பண்ணியிருக்கு, ஸோ இதை ஃபெயில் பண்ணியிருக்கு, இந்த லோ எடுக்க இது ஃபெயில் பண்ணியிருக்கு. ஸோ இது லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி எல்ஆர் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நமக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஹை எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் ஹை. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மைன்யூட்டாக ஸ்டாப் அண்ட் ஆகி இங்கே ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஹை ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இங்கே நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா இந்த எஃப்இஜிக்கு மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆயிருந்தானா எடுத்துருக்கலாம், இல்லை அடுத்த எஃப்இஜி ஃபார்ம் ஆனோடனே இங்கே ஒரு செல் என்ட்ரி எடுத்துருக்கலாம். டிபி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ இங்கே ஸ்டாப் அண்ட் ஆகி இங்கே எகெயின் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஹை ஃபார்ம் ஆயிருக்கனால இந்த எஃப்இஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம செல் அடித்து இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் ஹைக்கு மேலே எஸ்எல் வச்சுருந்தோன்னா நமக்கு இங்கே ஒரு டிபி வச்சுருக்கலாம்.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ 50 லைக்ஸ் ரீச் ஆச்சுன்னா இந்த பிடிஎஃபோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.